வணக்கம். உலகத்துல எத்தனையோ மரங்கள் இருக்கலாம். ஆனா தமிழர்களோட இரத்தத்தோடும் வியர்வையோடும் கலந்த ஒரு மரம் இருக்குன்னா அது நம்ம பனை மரம் தான். இது வெறும் மரம் இல்ல, இது தமிழர்களின் அடையாளம். தமிழ்நாட்டின் மாநில மரமே இந்த பனை தான். பனைய நாம ஏன் பூலோக கற்பக விருட்சம்னு சொல்றோம் தெரியுமா? வேர்ல ஆரம்பிச்சு உச்சி ஓலை வரைக்கும் இந்த மரத்தோட எந்த பாகமும் வீணாகாது. பனங்கிழங்கு பசிய போக்கும், நுங்கு தாகத்தை தீர்க்கும், பதநீர் உடம்புக்கு குளிர்ச்சி, கருப்பட்டி உடம்புக்கு இரும்புச்சத்து. ஒரு தமிழன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை அவனுக்கு தேவையான அத்தனையும் இந்த ஒரே மரம் கொடுத்துச்சு. இன்னைக்கு நாம பெருமையா பேசுற சங்க இலக்கியங்களும் திருக்குறளும் நமக்கு எப்படி கிடைச்சது? காகிதம் இல்லாத காலத்துல நம் முன்னோர்கள் அறிவை சேமிச்சு வச்சது இந்த பனை ஓலையில தான். பனை ஓலை இல்லைன்னா இன்னைக்கு தமிழ் இலக்கியம்ங்கிற ஒன்னே இருந்திருக்காது. தமிழையும் பனையையும் பிரிக்கவே முடியாது. உணவு மொழி மட்டுமல்ல, பனை ஒரு சிறந்த நீர் மேலாளர். இப்பேற்பட்ட வறட்சியிலும் தண்ணீர் ஊற்றாமலே வளரக்கூடியது பனை. இதோட சல்லிவேர்கள் மழை நீரை பூமிக்கடியில் ஆழமா சேமிச்சு வைக்கும். ஏரிக்கரையிலும் குளக்கரையிலும் பனையை நட்டு வச்சா மண்ணரிப்பை தடுத்து நிலத்தடி நீரை பாதுகாக்கும். புயலே அடிச்சாலும் தடை சாயாத வீரன் இந்த பனை. ஆனா வருத்தமான விஷயம் என்னன்னா, நம்ம காக்கிற இந்த மரத்தை நாம காக்க தவறிட்டோம். செங்கல் சூளைக்காகவும் ரியல் எஸ்டேட்டுக்காகவும் லட்சக்கணக்கான பனைகள் வெட்டப்பட்டுடுச்சு. பனை அழிஞ்சா நம்ம மண்ணின் வளம் அழியும், விவசாயம் அழியும். இனியாவது விழித்துக் கொள்வோம். ஆளுக்கு ஒரு பனை விதை நடுவோம். பனை நின்றால்தான் நம் இனம் நிற்கும். உங்களுக்கு பனையை பத்தி இன்னும் விளக்கமா முழு வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, விளக்கமா போடுறேன். நன்றி. சைனிங் ஆஃப். Fact Verse Tamil.